அண்ணே, என்னடா? நம்ம ஷோரூம்ல தான் ஃபோன் எடுத்திருக்காரு. சரி, ஏதோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா? பண்ணிடலாம்டா. டேட்டா தானே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். செம்மையா ஆமாண்ணே. பண்ணிடுவோம். வெல்கம் டு யாழு மொபைல். இப்போ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வாங்கிட்டு வந்திருக்கு IQ Neo 10R. இது வந்து அவரோட பழைய ஃபோனு. இப்போ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா புது ஃபோனில் ஸ்டார்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்து போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த கூகுளில் இது மாதிரி ஒரு இது வரும். உடனே பார்த்தீங்கன்னா இந்த பழைய ஃபோனில் இன்டிமேஷன் வரும். இதை நீங்கள் ஓகே பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்கேனர் வரும். இந்த ஸ்கேனரை இதில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களோட 2 டிவைஸுமே வந்து இதில் கனெக்ட் ஆகும். உங்களோட கூகுள் அக்கௌண்ட்லேருந்து எல்லாமே ஃபுல் டேட்டா அப்படியே காப்பி ஆயிரும். இதுக்கு நீங்கள் வந்து ஒய்ஃபை மட்டும் கனெக்ட் பண்ணணும். நீங்கள் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணோன்னே 2 டிவைஸும் கனெக்ட் ஆயிரும். இதில் உள்ள கூகுள் அக்கௌண்ட் எல்லாமே அப்படியே உங்களுக்கு இது காப்பி ஆயிரும். அது போக டேட்டாவுமே பார்த்தீங்கன்னா அப் டு டேட்டா இப்போ வரைக்கும் கால் ஹிஸ்ட்ரியிலேருந்து மெசேஜ்லேருந்து ஃபோட்டோஸ்லேருந்து சாங்ஸ்லேருந்து வீடியோலேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பேக்கப் வந்துடும். இப்போ இதில் உள்ள டேட்டா எல்லாமே அப்படியே இந்த ஃபோனில் காப்பி ஆயிரும். இதுல இருந்து ரெண்டுமே ஃபினிஷிங் முடிச்சதுக்கப்புறம் இதில் மேலே பார்த்தீங்கன்னா அதோட டேட்டா பூராமே ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த டேட்டா ஃபுல்லாக ஓடி முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக உங்களோட பேக்கப் எல்லாமே அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ஒவ்வொன்றா உங்களுக்கு சிங்க் ஆகிட்டே இருக்கும். மெசேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உள்ள மெசேஜ் எல்லாமே இதில் வந்துடும். ஃபோட்டோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அதில் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துடும். நான் ப்ரோ உங்கள் ஃபோனில் உள்ள எல்லாமே காப்பி ஆயிடுச்சு. செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஐடியா மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு இதே மாதிரி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கஷ்டப்படுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.